மா போன உடனே எனக்கு ஃபோன் பண்ணுன. என்ன ஏதாவது பேசணுமா? இல்ல, சொந்தக்கார பொண்ணுக்கு குழந்தை பிறந்திருக்கு. ஓ. போயிட்டு 2 நாள்ல வந்துருவேன். போட்டுமா? அதுக்கு எதுக்கு பெர்மிஷன்லாம் கேக்குறீங்க? தாராளமா போயிட்டு வாங்க. சீதா, நீயும் போயிட்டு வா. ஏய் வேண்டாம் வேண்டாம், 4 மாசத்துக்கு முன்னால லாங் டிராவல்லாம் பண்ணக்கூடாது. அவ வரலங்க சம்பந்தி, நான் மட்டும்தான் போறேன். ஆமா அங்கிள், அம்மா மட்டும்தான் போறாங்க, நான் போல. ஆ, ஆமாமா, சீதா போக கூடாது, அது நல்லது இல்ல. ராஜசேகர் அர்ச்சனா மகாமேல கோவத்துல இருப்பாரு. இனிமே அந்த மாதிரிலாம் தப்பு நடக்காதுன்னு சொல்லுங்க. சரிங்க சம்பந்தி. இதுதான் நல்ல சான்ஸ், விடக்கூடாது. சீதா, அம்மா சாப்பிட்டாங்களா? இன்னும் சாப்பிடல அங்கிள். சாப்பிட வச்சு அனுப்புமா. உரகிட்ட சொல்லி பஸ் ஏத்தி விட்டு வர சொல்லு. சரிங்க அங்கிள். அம்மா வாம்மா சாப்பிடலாம். இல்ல சீதா, சாமி கும்பிட்டுட்டு அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். ம் வா. உங்க அக்கா மீனாட்சி எப்படி செத்தாக? உங்க அக்கா மீனாட்சி சாவுல எனக்கு சந்தேகம் இருக்கு. வாங்க. இந்தாங்க. என்ன சித்தி இது? இந்த நகையை எடுத்துட்டு போய் சீதா அம்மா ஊருக்கு போறாங்கல்ல, அவங்க பேக்ல வச்சிருங்க. எதுக்கு சித்தி? சொன்னதை மட்டும் செய்யணும், கேள்வி எல்லாம் கேட்க கூடாது. யாருக்கும் தெரியாம இந்த நகையை வைக்கணும். மாட்டி கீட்டி தொலைச்சிடாதீங்க. இந்தாங்க, போங்க. இருங்க, மறைச்சு எடுத்துட்டு போங்க. அப்புறம் நகையை வச்சுட்டு இந்த பேக் எடுத்துட்டு வந்துருங்க. ம் சரிங்க சித்தி. போங்க போங்க. வரேன். அம்மா, சரிம்மா. சுடு தண்ணி எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டீங்களா? அதெல்லாம் எடுத்து பையில வச்சுட்டேன். துரை, கூடவே இருந்து பஸ் ஏத்தி விட்டுட்டு தான் வரணும். கவலைப்படாதீங்க, பஸ் கிளம்புனதுக்கு அப்புறம் தான் வருவேன். நோ டென்ஷன். சீதா, பார்த்து பத்திரமா இருமா. சரிங்கம்மா. பயப்படாம போயிட்டு வாங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். சீதா, வரேன். ம் சரிம்மா. எல்லாரும் எங்க இருக்கீங்க?
ஐயோ வாங்க. மகா என்னாச்சு என்னாச்சு மகா மகா? என்னாச்சு ஐயோ டிராயர்ல வச்சிருந்த ஜுவல்ஸ் எதையுமே காணோம். என்ன சொல்ற மகா? டிராயர்ல வச்சிருந்த ஜுவல்ஸ் எதையுமே காணோம். என்ன சொல்ற மகா? நகையை காணுமா? ஆமா. என்ன மகா? ஆ? என்ன காணோம்? கபோர்ட்ல இருந்த ஜுவல்ஸ் எல்லாம் காணுமா? ஆ, காணுமா? பட்ட பகல்ல யார் அங்கிள் உள்ள வந்திருப்பாங்க? ஏய் செல்வி, அட்வான்ஸ் வேணும்னு கேட்டிருந்தியே, நீ தான் ஜுவல்ஸ் எடுத்தியா? ஐயோ அம்மா, அந்த மாதிரி தப்பெல்லாம் நான் எப்பவும் செய்ய மாட்டேம்மா. சித்தி, சீதாவோட அம்மா தான் உள்ள இருந்தாங்க. ஏய் தப்பாலாம் சொல்லாத. இல்ல சித்தி, அவங்க அந்த கபோர்ட் கிட்ட நின்னு திருன்னு முழிச்சிட்டு இருந்ததை நான் பார்த்தேன். அஞ்சலி, இப்ப எதுக்கு போய் சொல்ற நீ? நான் ஒன்னும் பொய் சொல்லல. கூட பிரியாவும் தான் இருந்தா. வேணும்னா அவளே கேளுங்க. நான் உங்க அம்மாவை பார்த்தேன் சித்தி. அவங்க அங்க நின்னுட்டு இருந்தத நானும் பார்த்தேன். ஏய், தப்பு தப்பா சொல்லாதீங்க. அஞ்சலி, பிரியா, நல்லா யோசிச்சு சொல்லுங்க. காட் ப்ராமிஸ் பெரியப்பா, அவங்க அங்க நின்னுட்டு இருந்தத நாங்க பார்த்தோம். இல்ல, இவங்க போய் சொல்றாங்க. நானும் அம்மாவும் சாமி கும்பிட்டோம். அவங்க சாப்பிட கூட இல்ல, நேரா பைய எடுத்துக்கிட்டு ஊருக்கு கிளம்பிட்டாங்க. அவங்க போனத இவங்க 3 பேர் கூட பார்த்தாங்க. மகா பொய்யா நிஜமானு பாத்திரலாம். நீ போலீஸ்க்கு ஃபோன் பண்ணு. ஆமா மகா, சீக்கிரமா கால் பண்ணு. அப்பதான் உண்மை என்னன்னு தெரிய வரும். அங்கிள், இவங்க தப்பு தப்பா பேசுதாங்க. இவங்கள பேச வேணாம்னு சொல்லுங்க. அர்ச்சனாக்கா, அபாண்டமாலாம் பழிய சுமத்த கூடாது. போலீஸ்க்கு கால் பண்ணா உண்மை தெரிய போகுது. அங்கிள், நீங்களே கால் பண்ணுங்க. போலீஸ் வந்து நகையை திருடினது யாருன்னு அவங்களே கண்டுபிடிக்கட்டும். போய் அந்த வண்டியில செக் பண்ணு. எஸ் சார். மேல ஏறி போய் பாருமா. சார் அந்த வண்டியில செக் பண்ணிட்டேன், ஆள் இல்ல. வாமா, விடுங்க, இறங்கு. கைய விடுங்க. வாங்க, இறங்கு. எதுக்கு இறங்குமா? வாங்க, விடுங்க. சார் கூப்பிடுறாரு, வாங்க. சொல்லுங்க, வாங்க. வாங்க. சார் 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 எதுக்கு சார் இவங்களை கூட்டிட்டு போறீங்க? என்னாச்சு சார்? சார், இவங்க வேற யாரும் இல்ல, மகாலட்சுமியோட சம்பந்தி, இன்ஸ்பெக்டரோட வைஃப். அதுக்காக திருடினா விட முடியுமா? திருடிட்டானா? என்ன சார் சொல்றீங்க? கான்ஸ்டபிள், அந்த பேக்கை செக் பண்ணுங்க. எஸ் சார். பாருமா. கொடுங்கம்மா. பேக்க கொடுங்க. பாருமா. என்ன பாக்குறாங்க தம்பி? இருங்க, எனக்கும் அதான் ஒண்ணும் புரியல. சார், நகையெல்லாம் இங்க இருக்கு சார். தம்பி, இது எப்படி என் பேக்குள்ள வந்துச்சு? அதானே, எப்படி? திருடி பேக் உள்ள வச்சா பேக் உள்ள தான் இருக்கும். இன்ஸ்பெக்டர், அவசரப்படாதீங்க. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். கான்ஸ்டபிள், அவங்கள வண்டியில ஏத்து. எஸ் சார். சார், இங்க பாருங்க சார், ஏதோ தப்பு நடந்திருக்கு சார். இவங்க அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. வாங்க. சொன்னா கேளுங்க. வாங்க, சொல்றேன். ஏதோ தப்பு இருக்காது. போமா. சார், நீ இந்த திருட்டுக்கு உடந்தையா? கான்ஸ்டபிள், இவனை ஏத்தியா? யார் சொல்றாருல? டிரைவர், வண்டி அடியா. வாயா. உள்ள போ. என்ன பிடிங்க? போனா. போயா உள்ள. சார், ஏதோ தப்பு நடந்திருக்கு. இவங்க அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. ஹலோ, என்னாச்சு? பிடிச்சாச்சு மேடம். சேதுவோட நம்பருக்கு கால் பண்ணி சொல்லுங்க, சரியா? புரியுது மேடம். சார், மகாலட்சுமி மேடம் நம்பருக்கு கால் பண்ணேன். அவங்க நம்பர் எங்கேஜா இருக்கு. ஜுவல்ஸ் காணும்னு சொன்னாங்கல்ல, திருடின உங்களை பிடிச்சாச்சு சார். பிடிச்சிட்டீங்களா? வெரி குட். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் மகா கிட்ட இந்த விஷயத்தை உடனே சொல்றேன். மகா, இங்க வா. அதெல்லாம் தேட வேண்டாம், வா. நகை கிடைச்சிருச்சான். அப்படியா? என்ன சொல்றீங்க? இன்ஸ்பெக்டர் உனக்கு ஃபோன் பண்ணாரா? நீ எடுக்கலையா? அதான் எனக்கு ஃபோன் பண்ணாரு. நகை கிடைச்சிருச்சா? ஒண்ணு இல்ல, நகை கிடைச்சிருச்சு. திருடன் அவங்களையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. சரி சரி. இதோ இன்ஸ்பெக்டர் லைன்ல இருக்காரு. ஓ. ஹலோ இன்ஸ்பெக்டர், சொல்லுங்க. மேடம், நீங்க சொன்ன மாதிரியே அந்த பொம்பளை தான் திருடி இருக்காங்க. அவங்க தான் ஜுவல்ஸை திருடி பேக் உள்ள வச்சிருக்காங்க. அப்படியா? ஆமா மேடம். சரி. சேது, சொல்லவே கஷ்டமா தான் இருக்கு.
சீதாவோட அம்மா தான் நகையோட பிடிபட்டிருக்காங்க. சித்தி நாங்க தான் அப்பவே சொன்னோம்ல. போய் எல்லாமே போய் என் அம்மா திருடி இருக்க மாட்டாங்க. நான் நம்ப மாட்டேன். நான் நம்பவே மாட்டேன். போலீஸ் புடிச்சிட்டாங்கல்ல, அவங்க உதைச்சா எல்லா உண்மையும் வந்துரும். ஆமா, நீங்க கொஞ்சம் சீக்கிரம் வந்தீங்கன்னா. அங்கிள், அம்மா எங்க? உள்ளதான் இருக்காங்க. நீ ஒண்ணும் பதட்டப்படாத. இதெல்லாம் மகா வேலையா தான் இருக்கணும். அவதான் செஞ்சிருக்கணும். சத்யன் எங்க? லாயர் கிட்ட பேசிட்டு இருக்காரு, இப்போ வந்துருவாரு. அங்கிள் வாங்க அங்கிள், அம்மாவை பார்க்கணும். எங்க இருக்கீங்க? சீக்கிரம் வாங்க. சார், இவங்க ஸ்டேஷன்ல தான் இருக்கோம். அவங்கள பார்த்து பேசிட்டு அப்படியா? சரி, ஆமா உள்ள. சார், எங்க சரி அம்மா? உள்ளதான் இருக்காங்க பாருங்க. அம்மா, சீதா. அம்மா, என்ன பாத்தியா சீதா? இன்ஸ்பெக்டர் ராஜசேகரனோட பொண்டாட்டி. நான் எங்க இருக்கேன்னு பாத்தியா? நான் என்ன பாவம் பண்ணேன்? திங்கிற சொத்துல மண்ணாலியா போட்டேன். எதுக்கடி இப்படி பண்ணாங்க? நல்லவங்க மாதிரி நடிச்சு என்னை எங்க கொண்டு வந்து நிறுத்திட்டாங்கன்னு பாத்தியா? அம்மா 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 அழாதம்மா, வேண்டாம்மா, சொல்றத கேளுமா. இந்த அசிங்கத்தை எப்படி மறப்பேனா? என்னால எப்படி மறக்க முடியும்? அம்மா, நீங்க தப்பே பண்ணல. உங்களுக்கு எந்த அசிங்கமும் இல்லம்மா. நீங்க கவலைப்பட வேண்டியதே இல்ல. நீங்க அழக்கூடாது, தைரியமா தான் இருக்கணும். இதெல்லாம் பக்கா நாடகம்மா. சீதா, என் பேக்குள்ள எப்படி நகை வந்துச்சு? உங்களை பழி வாங்கதாம்மா இப்படி எல்லாம் பண்ணிருக்காங்க. எதுக்குமா இங்க உட்கார வைக்கிறீங்க? சார், நீங்க கத்தாதீங்க. என் அப்பாவும் இன்ஸ்பெக்டர் தான். அதுக்கு என்ன? அந்த அம்மா நகை திருடி இருக்கு, அவங்களுக்கு ஆரத்தி எடுக்கணுமா? எத்தனை வருஷமா கான்ஸ்டபிளா வேலை பாக்குறீங்க? எதுக்கு கேக்குற? ஆளை பார்த்தா உண்மை தெரியாதா? என் அம்மாவை பார்த்தா திருடி மாதிரியா இருக்கு உங்களுக்கு. இங்க எல்லாம் சட்டம் பேசாத. ஒழுங்கா பாத்துட்டு கிளம்புற வழிய பாரு. பாத்துட்டு கிளம்ப வரல சார், கூட்டிட்டு போக தான் வந்திருக்கேன். எப்படி கூட்டிட்டு போவீங்க? இருங்க இருங்க இருங்க. முறையா எப்படி கூட்டிட்டு போகணுமோ அப்படிதான் கூட்டிட்டு போவோம். சார், நாங்க உங்களை ஜாமீன்ல எடுக்க வந்திருக்கோம், நீங்க போங்க. ஓகே சார். சத்யா, என்ன ஆச்சு? சீதா, டென்ஷன் ஆகாதீங்க. அம்மா வெளிய எடுக்க தான் வந்திருக்கோம். அம்மா, நீங்க பயப்படாதீங்க. என்ன இங்க கூட்டம்? என்னாச்சு? ஏன் என்னாச்சுன்னு உங்களுக்கு தெரியாதா? இப்பதான் திருடினவங்களே பிடிச்சிட்டு வந்தோம். பின்னாடியே வந்திருக்கீங்க. இவங்க தான் நகையை திருடினாங்கன்னு ஏற்கனவே தெரியுமா? ஆமா ஆமா, திருட சொன்னதே நாங்க தானே. இப்ப அதுக்கு என்ன? திமிரா பேசுன, தூக்கி உள்ள வச்சிருவேன். அப்படியா? என்ன தூக்கி உள்ள வச்சா இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்கிறத விட பல மடங்கு பணம் கிடைக்கும். மகாலட்சுமி கொடுப்பாங்க. ஏய், இது போலீஸ் ஸ்டேஷன். சத்யன், நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க. சார், ஆர்டர் காப்பி பார்த்துட்டீங்கல்ல, அவங்களுக்கு கொஞ்சம் அனுப்புங்க சார். நீங்க லாயருக்கு படிச்சது திருட்டு முள்ள மாதிரிகளை காப்பாத்தாதானா? அதுக்கு இல்ல சார், திருட்டு முள்ள மாதிரிகளை தட்டி கேட்க சார். சார், லாயர் திருட்டு முள்ள மாதிரின்னு சொன்னது உங்களே இல்ல. ஏய், பிச்சு விடுவோம் பிச்சு. மரியாதையா பேசு. சார், எதுக்கு தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க? அவங்கள அனுப்பிச்சு விடுங்க, நான் கிளம்புறோம். கிருஷ்ணன், இங்க வாங்க சார். கையெழுத்து வாங்கிட்டு அந்த அம்மா வெளியே அனுப்புங்க. ஓகே சார். போங்க. நில்லுமா நில்லுமா. இதான் நகை வச்சிருந்த பையன். இன்னும் என்கொயரி முடியல. அது முடியற வரைக்கும் பேக் இங்கே தான் இருக்கணும். அம்மா, சீதா, அப்பா கிட்ட சொல்லிட்டியா? சொன்னா என்ன ஆகுமோன்னு பயமா இருக்குமா. அவர்கிட்ட இப்ப சொல்ல வேணாம். அழாதீங்கம்மா, தப்பு பண்ணவங்க யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். அம்மா 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 அம்மா, நீ எதுக்குமா அழற? நீ தப்பு பண்ணலன்னு எல்லாருக்குமே தெரியுமா. எனக்கு தேவையா? அந்த குடும்பத்துல நீ எப்படி சீதா குழந்தை பெத்துக்க போற? எனக்கு பயமா இருக்குடி. எல்லாம் ராம்காக தான், அவனுக்காக தான் பொறுத்து போவோம். அங்கிள், முதல்ல வீட்டுக்கு போலாம் அங்கிள். சத்யன், கிளம்பலாமா? இந்த ஒரு நிமிஷம். சீதா, ஒன்றும் கவலைப்படாதீங்க. நீங்க கூட்டிட்டு போங்க, நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வரேன். மீரா, நீ உங்களை கூட்டு போ. நான் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு வந்துடுறேன். சரி. என்ன சார் இதெல்லாம்? எனக்கும் ஒண்ணும் புரியல. இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு தெரியல. சேது, உனக்கு உண்மையாவே ஒண்ணும் புரியலையா? எல்லாத்துக்கும் காரணம் மகாலட்சுமி. ஏய், எதுவா இருந்தாலும் வீட்ல போய் பேசிக்கலாம். வாங்க அம்மா, வாங்க. சரி, வாங்கம்மா. போ போ.
நான் இந்த வீட்டுக்கு வரல. அப்பா வந்துட்டு இருக்காருல்ல, வந்ததும் நான் அவர் கூட போறேன். இந்த குடும்பத்துல பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். என்ன போக விடு. அம்மா, நீ போயிட்டா உன்னைய திருடின்னு தாம்மா சொல்லுவாங்க. நகைய திருடிட்டு போயிட்டு தான் சொல்லுவாங்க. திருடி பட்டத்தோட நீ போகணுமா? இங்க என்ன நடந்துச்சு, இதுக்கு யார் காரணம்னு நிரூபிக்காம நீங்க இருந்து போக கூடாதுமா. வாமா போலாம். உள்ள வாங்க. வாங்க சீதா, கூட்டு வாங்க. அங்கேயே நில்லுங்க. இந்த வீட்டு வாசப்படியே உங்க அம்மா மிதிக்க கூடாது. வெக்கமே இல்லையா உங்களுக்கு? நகையை திருடிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல மாட்டிக்கிட்டு இந்த வீட்டுக்கே திரும்ப வந்திருக்கீங்க. வெக்கம் மானோலாம் இருந்தா இந்த வீட்டுக்குள்ள வர முகம் இருந்திருக்குமா? கொஞ்சம் அமைதியா இருக்கியா? அவங்க வரலன்னு தான் சொன்னாங்க. நான் தான் கம்பல் பண்ணி கூட்டு வந்தேன். என்ன பேசுறீங்க சேது? அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க நம்மள பத்தி என்ன நினைப்பாங்க? இவங்க என்ன சாதாரண தப்பா பண்ணிருக்காங்க? திருடி இருக்காங்க. ஏன் அம்மா திருடி இல்ல? அப்புறம் எப்படி அவங்க பேக்குள்ள நகை வந்துச்சான்? பேக்குள்ள யாராவது நகை போட்டிருந்தா அது பேக்குள்ள தான் இருக்கும். அண்ணே, சப்போர்ட் பண்ண நீயே வீட்டை விட்டு வெளியே போக வேண்டியதா இருக்கும். பரவாயில்லையா உனக்கு? பழிய போட ஒரு தராதரம் வேணும். யார் மேல யார் பழிய போடுறது? அவங்க முகத்தை பார்த்தா நகை திருடுறவங்க மாதிரியா இருக்காங்க. போலீஸ் செக் பண்ணும்போது இவங்க கையும் களவுமா மாட்டி இருக்காங்க. என்னையும் என் அம்மாவையும் பழிவாங்க. நீங்க தான் ஏதோ ஃப்ராடுத்தனம் பண்ணிருக்கீங்க. என் அம்மா திருடி இல்லைன்னு நான் நிரூபிச்சு காட்டுவேன். நிரூபிச்சுட்டு நீயும் உங்க அம்மாவும் அதுக்கப்புறமா உள்ள வாங்க. இப்ப வர வேண்டாம். சாமி சத்தியமா நான் திருடல. அந்த நகை எப்படி என் பைக்குள்ள வந்துச்சுன்னே தெரியல. மகா, ஏன் இப்படி இருக்க? அவங்க எப்படி மகா திருடுவாங்க? தப்பா பேசாத மகா. திருட மாட்டாங்கன்னு எப்படி சொல்றீங்க? நாங்க ஒண்ணு கேவலமான ஆளுங்க இல்ல. பார்த்து பேசுங்க, நாக்கு அழுகி போயிடும். ஏய், நீ பேசாதடி. நகையை திருடிட்டு நியாயமா பேசிக்கிட்டு இருக்க. தேவையில்லாம வார்த்தையை விடாதீங்க. அவங்க தான் நகை எடுத்தாங்கன்னு எந்த ஆதாரமும் இல்ல. நிரூபிச்சாலும் நிரூபிக்கலைனாலும் இவங்க திருடிதான். யார் திருடி? நீங்க தான் திருடி. சொந்த கம்பெனிலே திருடி இருக்கீங்க. உங்க தில்லு மொழி எல்லாத்தையும் என் பொண்ணு கண்டுபிடிச்சிட்டால, அந்த கோபத்துல தான் ஏதோ பண்ணிருக்கீங்க. என்ன திமிரு இருந்தா என் அம்மா மேலேயே கை வைப்ப. ஏய், தப்பு தப்பா பேசினா அப்படிதாண்டி அடிப்பேன். அப்படியா? போனா போகுதுன்னு விட்டா நகையை திருடிட்டு என்னையே திருடின்னு சொல்றியா? வெக்கமே இல்லாம திருடின வீட்டுக்கே திரும்ப வர. இன்னும் ஏதாவது திருடி எடுத்துட்டு போலான்னு பாக்குறியா? திரும்ப திரும்ப வார்த்தையை விடாதீங்க. உண்மை என்னன்னு தெரிய வரும்போது நீங்க தான் அவமானப்பட வேண்டியதா இருக்கும். ஏய், இதுக்கு மேல என்ன உண்மை தெரியணும்? சித்தி சொன்னப்போவே எனக்கு இவ்ளோ பெரிய பிளான் தெரியாது. சித்தி யாரு? தப்பு பண்ணவங்க அவங்க கண்ல இருந்து தப்பிக்க முடியுமா? சீதா கதை இன்னியோட முடிஞ்சது. சித்தி, சீதா எதுக்கு இப்ப உள்ள போனா? வேற எதுக்கு போயிருப்பான்? அவமானம் தாங்காம ஊருக்கு கிளம்புறதுக்கு பைய எடுக்க போயிருப்பான். ஏய், அவங்க அம்மா மாதிரியே நகை எடுத்து பையில போட்டுக்க போறா. போய் செக் பண்ணுங்க. சீதா, ஏய் சீதா, சீதா வேண்டாம். யார பார்த்து திருடின்னு சொன்னீங்க?
பண்ணிட்டு